பட்டு கடன் பட்டிருக்கேன், அதுக்கு வழிவகுத்து தாங்கன்னு கேட்டு வந்திருக்கான். என்னடா தொழில் தம்பி? நீ ஓட்டலா? என்ன தொழில்? கேஸ். வரலாம். நீ ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்த ஒரு இடத்துல அந்த டாக்குமெண்ட் தந்தமாக ஒரு வழக்கு இருக்காமலாம், அதெல்லாம் தீர்ந்தாச்சா? இப்போ உன்னுடைய தொழிலை போய் பார்த்தேன். இப்போ 6 மாதங்களாக உனக்கு தொழிலில் பெரிய தடைகளும் கொஞ்சம் கடன்களும் இருக்குது. அடுத்து வரக்கூடிய தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் பொருளாதார சிக்கலும் வந்து இப்போ முடியாத நிலையில் நீ உட்கார்ந்துருக்க. கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும்? கடனை அடைச்சி தரேன், தொழிலை ஓங்காரமாக ஓட்டி தரேன். இந்தா அடுத்த புதன்கிழமை என்னைய வந்து பார். இந்தா மகளே, நல்லாரு வயிறார சாப்பிட்டு போங்க. அடுத்து அதே பெங்களூர் எல்லை நீதிமன்றத்தில் வழக்கு. இன்னொரு ஆள் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கான. யார் அது இருக்கா? கால் விட்றோம். போன் அடிக்காத. ஓய், கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன்னுடைய வழக்கிலிருந்து உனக்கு வெற்றியாக்கி ஜெயிச்சு தந்தா போதுமா? அப்போ அங்கே தள்ளி உட்காரு, கண்ண மூடு. இரண்டு விதமான குற்றச்சாட்டுகள் அந்த வழக்கில் இருக்குது. ஒரு வழக்கின்படி, ஒரு குற்றச்சாட்டின்படி உனக்கு வித்தாவல் பண்ணிடலாம். ஆனால் இன்னொரு குற்றச்சாட்டுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் என்பது அங்கே சூழ்நிலை. சற்று பொறுமையாக உன்னை வெற்றியாக்கி தரேன். கால் வந்துட்டு வா. வரலாம். மன்னிக்க வேண்டுகிறேன், செய்த தவறுக்கு வருந்துகிறேன். கிளம்புடா. இந்தா காப்பாற்றி தரேன், வெற்றி ஆயிடுவேன். அடுத்து அந்த ஃபேமிலியை பற்றி பேசுவோம். பொறுமை வேண்டும், அதான் சொல்கிறேன். வாப்பா. கணவன் மனைவி பெங்களூர் வழக்கு, ஏமாற்றம் அடைந்து வந்த செல்ல மக்கள். கால் வந்துட்டு வா. அடுத்து பெங்களூர்லேருந்து பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர் யார்? என்ன பார்த்தேன்? பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் கேட்டு வந்தவங்க இருக்காங்களா? முன்னாலவா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இப்போதைக்கு சாவத்தான் செய்யணும், வேற வழி இல்லைங்கிற எண்ணம் உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கா? கருப்பசாமி, நீ எப்படியாவது எங்கள் பணத்தை வாங்கி தந்து எங்களை காப்பாற்றிருங்க, இல்லைனா எங்கள் வாழ்க்கை வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை அப்படி என்பது உன்னுடைய கருத்து. கால் வந்துட்டு வா. வெற்றி மாலை கொடுப்பா. வெற்றி வேல் வெல்லுமடா, வினை தீர்ப்பான் வேலனடா, கற்றவர்க்கும் கல்லார்க்கும் கருணை கடல் தெய்வமடா. வெற்றிவேல் முருகனுக்கு. உன் பணம் வந்து சேரண்டா. இந்தா மெல்ல மெல்ல வாங்கி தந்துடுவேன், உன் கடனை தீர்த்துருவேன், உங்களை வாழ வச்சு தரேன். செல்ல மக்களே, இந்தாங்க 35 லட்சத்தில் 27 லட்சம் கிடைக்கும். பாக்கி செலவு கணக்கில் ஓடும். நல்லாரு கருப்பசாமிக்கு குழந்தை பாக்கியம் கேட்டு வந்த குட்டி மக்கள் மாலைக்கு விவரம் சொல்லி விடுங்க. அங்கே காலை வந்துட்டு வர. நீங்களும் குழந்தை வருமா? அப்படி இல்லைங்க. எத்தனை பேர் மொத்தம் குழந்தை வரத்துக்கு? 2 பேர். மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி. சிவபெருமான் கோயில் எங்கே இருக்கு? சிவாலயம் இருக்குதா? சரி. அங்கே இருக்க அம்மாள் பேர் என்ன? காலில் விழுந்துட்டு வா. ஏன் அப்படி கேட்டவனு உனக்கு தெரியுமா?
இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய முன்னோர்களில் ஒரு ஆத்மா தெய்வமாக உங்கள் வீட்டுக்கு வருது. தெரியுமா அது உங்களுக்கு? உங்கள் தாப்பவனில் உள்ள ஒரு ஆத்மா உங்கள் வீட்டுக்கு வருது. ஆனால் அது ஒரு பெண்ணின் ஆத்மா. இவனால் அந்த குழந்தை இல்லாததை பற்றி நீங்கள் வருத்தப்பட்டு வேதனை அடைந்ததை சிவாலயத்தில் வடித்த கண்ணீரை கண்டேன். அங்கிருந்து ஒரு வரம் ஒரு ஜோதிமயமாக வந்தது. மகா சிவராத்திரிக்கு மேல் ஒரு குழந்தை பாக்கியம் ஜனனமாகும். பிறக்கும் பிள்ளை பெண்மகளாக பிறப்பும். அதை கன்னிகா பரமேஸ்வரி என்றே பேர் வைப்பாயாக. காலொன்றுவா புளியரை கருப்பசாமிக்கு. இந்த கனி நீ சாப்பிட்டுக் கொள்வதற்கு, இது என்னை நீ பூஜித்து கும்பிட்டு வருவதற்கு. இந்தா வெற்றி கிடைக்கும், செல்வமும் கிடைக்கும். இந்தா மகனே, மதியம் வயிறார சாப்பிட்டு போ மகனே, ஐஸ்வர்யம் பெறுவாய். அடுத்து குழந்தை பாக்கியம். கால் ஒன்று வா, 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 கால் ஒன்று வா. கண்கள் காணும் கனவினிலே உன்முகம் இருக்கும். இடைப்பட்ட காலத்தில் உடல்நிலையை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டது யார்? உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது யாருக்குப்பா? என்ன செஞ்சது? கால் ஒன்று வாங்க. கழுத்து, முதுகெலும்பு, இடுப்பு போன்ற இடங்களில் வலி வேதனைகள் தோன்றி சில சமயத்தில் எந்திரிச்சால் எழுந்து நடந்து முடியாமல் விழுந்து விடுவோமோங்கிற பயமும் உருவாகி நீங்கள் சுகமில்லாமல் ஆகிவிட்டீர்கள். கால் ஒன்று வாருங்கோ. உன்னுடைய கர்ப்பப்பையினுடைய சக்தியை பார்த்தேன். குழந்தை தோன்றி சில நாள் இருந்து மறைகின்ற ஆற்றலை பெற்றது. சரிதானா? சில சமயத்தில் இது குழந்தையாக இருக்கும் என்று நம்பி இருந்து மனமகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது இரவில் விடிந்து பார்த்தால் அது கழிந்து போயிருக்கும். இது ஒரு தீய சக்தியால் ஆனதா அல்லது உண்மையிலே என்னுடைய உடல் கோளாறா எனக்கு புரியவில்லையே என்ற மனக்குழப்பம் உங்களுக்கு. உண்மையா இல்லையா? கால் ஒன்று வாங்கோ. வெற்றி வேல். எப்பா முருகன் கோயில் எங்கடா இருக்கு? முருகப்பெருமான் கோயில் எங்க இருக்கு? காது கேக்குமா? எங்க இருக்கு? ஆனா உன் குடும்பத்தில் ஆம்பளை பையன் பிறப்பா முருகா என்று பெயர் வை. பழனி மலையில் முதல் முட்டையை போட்டு வெட்டி அடைவாய். இந்தா செல்வாக்காயிரு. கர்பசாமிக்கு. கர்பசாமி, எங்களுடைய என் தொழில் தடைப்பட்டு நொடிப்பட்டு கிடக்கு. ஒரே குடும்பத்தில் உள்ள சொல்லதுக்கு நான் பிறந்திருக்கேன். அப்படி இல்லையே, நான் சொல்லக்கூடியதை கேட்டு வாங்க. என் குடும்பத்தில் தொழில் தடைப்பட்டு கிடந்து நிறைய பணங்களை இழந்து வேதனைப்பட்டு இருக்கிறேன். அதை ஜெயித்து தர வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள். நான் சொல்றதை கேட்காம நீங்க வாட்டு வந்துடக்கூடாது. கால் ஒன்று வணே, நல்லா இருக்கியே? எங்கவே என்ன சொல்லிட்டா பாக்கா? ஓலாவா? கார் எடுத்து உடம்புக்குள்ள அப்படின்னு வருது. அது என்னது? தீவினைகள் சம்பந்தமான குறைபாடுகள் இருக்கு, கடன்கள் இருக்கு. அதை நீக்கி வெற்றியாக்கி தரேன். இன்னும் சரியாக 40 நாட்கள் அவகாசத்தில் எல்லாமே மாறிவிடும். அந்த வீடு விற்க தை மாதம் வரை ஓடும். எஸ், இந்தாப்பா பணம் தந்தாச்சு. நல்லா இருப்பா. கர்பசாமிக்கு மதுரை அரசாடும் மீனாட்சி
மதுரை மதுரை பக்தரான மதுரை மாநகர் காட்சியிலே காமாட்சி மதுரை அரசாடும் மீனாட்சி மீனாட்சி மீனாட்சி. மதுரைனா மதுரையா வாங்க, நான் மேலூர் எங்கள் மதுரை தான், அப்படிலாம் யாரும் சொல்லக்கூடாது. மதுரை நாங்கள் வச்சிருக்க தொழிலெல்லாம் நஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கடன்பட்டு கண்ணீர் விட்டு கலங்குகிறோம் என்று ஒரு பெண்ணடியாள் கேட்கிறாள். அப்படிதாங்க மச்சான். என்ன தவம் செய்தேனடி கண்ணே. என்ன தொழில்? பக்கத்தில் வாங்கோ, கவனமாக இருக்கணும். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தொழிலை பற்றி 9 மாத காலங்கள் மனதில் அபிப்பிராய குறைவு ஏற்பட்டு போச்சு. அதுக்கு காரணம் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் எதுவுமே இல்லை. கடன்களால் கொஞ்சம் மன உபாதை, அந்த இருக்கிற இடத்தாலும் கொஞ்சம் பிரச்சனை, இவை எல்லாமே இருக்குது. இவைகளிலிருந்து உங்களுக்கு மாற்றம் பண்ணி தரணும். வேறு என்ன வேண்டும்? கால் வந்துட்டு வாங்கோ. விண்ணுலக ஆசையின்றி பையனுக்கு வயசு தானே, விரும்பும் பெண்ணை நேசத்தோடு கண்ணியமாய் காதலித்தால் சரியாதப்பா சரியாதப்பா சரியாதப்பா. மண்ணும் பொண்ணும் மாயை என்று மக்களுக்கு சொல்லிவிட்டு பெண்ணை பார்த்து கண்ணடித்தால் சரியாதப்பா. புரியும் நினைக்க. கால் வந்துட்டு வாங்க. பையனுடைய மன அலைகள் கொஞ்சம் வேற இடத்துல நாடி இருக்கு. நட்புகளால் அவனுடைய உள்ளம் பேதலிக்கப்பட்டிருக்கு. அதனால் சதா காலகட்டம் வெளியில் தான் போய் சுத்தணுங்கிற நிலைமையும், மைண்ட் அப்செட்டமானது மாதிரி வீட்டுக்குள்ளே 7 மணிக்கு மேலே குணமும் மாறி போயிருக்கிறான். இதுக்கு காரணம் அவனுடைய பழக்க வழக்கங்கள். ஆண்பாலும் இருக்கிறது, அடுத்து பெண்பாலும் இருக்கிறது. ஆனால் அவனுடைய மனநிலைகளை மாற்றி தெளிவு பண்ணி தரணும். ரொம்ப முண்டி பேசுனா ஊரை விட்டு ஓடி போயிடுவேன், என்னை நீ பார்க்க முடியாது, என்னைக்கு வரணும் அன்னைக்கு சேர்த்துக்கணும்னு சொல்லி அவன் ஓடி போயிடுவான். அதனால் கொஞ்சம் அவன் மனத்தை அடக்கி உங்கள் இஷ்டத்துக்கு கொண்டு வந்தால் போதும்லா. கால் வந்துட்டு வாங்க. பாசத்தோடு வளர்த்த மகன் பாதை மாறி போயிட்டா எவ்வளோ வேதனை இருக்கும். வேதனைக்கு ஒரு மகனை வீட்டினே வளர்த்து வந்தேன் முருகா. கலங்காம இரு மகளே, உன் மகளை கையில் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். அவன் மனத்தை மாற்றி உனக்கு கட்டுப்பட வச்சுட்டேன். இன்னையிலிருந்து ஒழுங்காக இருப்பான். ஓ, உன் தொழிலும் ஓங்காரமாக இருக்கும், வெற்றி அடைவீர்கள். 3:30 மணிக்கு என்னை பார்த்து போங்க. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு எங்களுடைய சொந்த வீடு, எங்கள் உரிமை இருக்குமா இருக்காதாங்கிற குழப்பத்தில் எங்களுக்கு இருக்குது. அதுக்கு ஒரு வெற்றியை தாருங்கள் ஐயா என்று கேட்டு வந்தவர்கள். என்னம்மா சொந்த வீடு எங்கே இருக்குது? ஆண்டிப்பட்டி. நீ இப்போ இருக்கிற இடம் மதுரையில் இருக்க, சொந்த வீடு ஆண்டிப்பட்டியில் இருக்குது. அங்கே என்ன பிரச்சனை? எப்படி? யார் அது? அத்தானு நான் தானே, சட்டப்பொத்தானு நீ தானே, உன்னை மலை போல நினைச்சிருக்கேன், நீ அதையாம. நல்ல காலில் விடலையே, சும்மா நீ குனிஞ்சு குனிஞ்சிட்டா. ஓய், உன் உள்ளத்தை சாமிகிட்ட கொடுத்துட்டு வா போ.
உட்கார். நீயே வேண்டாம், இன்னும் அங்கே தள்ளி தான் நான் விபூதி தரத்துக்கு ஈஸியாக இருக்கும். நீயே வேண்டாம், உன் நகையும் உன் இடமும் மட்டும் எதுக்கு அவங்களுக்கு வேணும்? தேவையில்லை. அதனால் அவங்ககிட்ட இருந்து உன் வீட்டையும் நகையும் மீட்டி தந்தா போதுமா? அதில் போலீஸ் வழக்கு வருமே, அதை பற்றி உன் கருத்து என்ன? இந்தா, எப்படியோ சட்டத்தின்படியும் இறை சக்தியின்படியும் உன் பொன்பொருளையும் வீட்டையும் வாங்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? சந்தோஷமா இரு, வெற்றி ஆயிடுவோம். போ. கர்மசாமிக்கு உடல்நிலை சரியில்லாமல் அடிக்கடி குணக்கு குணக்கு. யாருப்பா அது? யாரு? பயமா இருக்கிறேன். என்ன கர்மசாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்காரு. என்னக்கா வழக்கு? வாக்கா, என்ன வழக்கு? என்ன வழக்கு? சி, என்ன வழக்கு? உட்கார். மதுரையில் எந்த இடம்? என்ன வழக்கு? பொம்பளை பிள்ளைக்கு இந்தா இந்த இப்படி பார்ப்போம். கால் வந்துட்டு வா. கந்தன் திரு நீர் அணிந்தால் கண்ட பிணி ஓடிவிடும், குந்தகங்கள் மாறி இன்பும் குடும்பத்தை வாழ வைக்கும். இருதார யோகம் பெற்றது உன் குடும்பம். டைவெழுத்து உறுதியானது என்பது உண்மை. ஆனால் அதில் செட்டில்மெண்ட் கிடைக்குமாங்கிறது மட்டும் சந்தேகம். புரியுதா? ஆனால் உன் பிள்ளை அங்கேருந்து விடுதலையானதே பெரிய சந்தோஷம். இல்லை என்றால் உயிருக்கு ஆபத்தான நிலைகளெல்லாம் ஏற்பட்டிருக்கும். உன் பிள்ளைக்கு மறுவாழ்வு உண்டு என்பது உத்தரவாக இருக்கிறது. அந்த பிள்ளையை நல்லாக்கி வாழ வச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? கடனை தீர்த்து தந்துடுறேன். நீ தைரியமா இரு. உன் பிள்ளையால் இழந்த பணத்தையும் வாங்கி தந்துடுறேன், நகையும் கிடைக்கும். வெட்டி விட்டு போ. கர்மசாமிக்கு வாடா, கால் வந்துட்டு வாடா தம்பி. சோமா இருக்கேடா, சட்டை நல்லா லூஸாக போட்டிருக்கிய. திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? ஏன்னா அங்கே நினைக்கா, யாருக்குன்னு திருமணம்? ஷாபாஸ். என்னடா வேணும் உனக்கு? வீடு. உட்கார். வீடு என்ன செய்யணும்? சொந்த வீடு கிடைக்கலையா? 1 2 3 4 5 கூட பிறந்தவங்க எத்தனை பேருடா? ஒரு ஆள் பிறந்து இறந்தாங்களாடா? அப்போ 5 பேர் தானடா. கால் வந்துட்டு வாடா. பாட்டு கேட்டிருக்கேடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்டந்தம்பி பிறந்து வந்தோம், கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம், ஒன்றுக்கு ஒன்றாக. என்ன சிரிக்க? கூட பிறந்தவங்களுடைய பெருமை பூராவும் சினிமா படத்தில் நல்லா இருக்கும்ல. ஆனால் உண்மையிலேயே பிரச்சனைக்குரியதாக இருக்கும். ஒருத்தன் கூட பிறந்த அண்ணன் ஒருத்தன் தம்பியினுடைய கழுத்தை அறுத்து விட்டான். அதில் பாதி மயிறு போயிடுது ஒருத்தனுக்கு. உண்மை இல்லையாடா தம்பி? போன வாரத்தில் கூட பிறந்த சகோதரனை ஒரு தம்பி பைய புத்தி சோறாமல் குத்தி கொண்டு ஓடி போயிட்டான். சேலம் மாவட்டத்தில் போலீஸ்காரர்கள் பிடிச்சி உள்ளதுக்கு வச்சுருக்காங்க அவனை. அண்ணன் தம்பி பெருமையாக இருக்கும் சினிமாவில், ஆனால் உண்மையிலேயே பிரச்சனையாக இருக்கும். நம்ம சொன்னால் எவன் கேட்கான்? கால் வந்துட்டு வா. எதுவும் தப்பாக சொல்லுதுனப்பா? நீங்கள்லாம் மூடி மறைச்சி வச்சுருப்பீங்க, நான் ஓப்பனாக பேசுகிறேன். இவ்வளவுதான். இப்போ உனக்கு சொந்த வீடு உனக்கு கிடைக்கணும்னு சொன்னால் உனக்கு எதுக்குற வீடு? உனக்கு எல்லாம் நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம், ஒன்றும் கிடையாது, வெளியே போ நாயம்பாங்க. உனக்கு வீடு வேணுமா? வீடும் கொடுத்துருமா உன்னை வாழ வைக்கிறேன். 6 மாத காலத்தில் உனக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியாக இரு. இந்த மாதமே உனக்கு வருமானம் கிடைச்சிடும். போ. ஆமாம், சந்தோஷமா இரு. வாப்பா. திருமணம் பையனுக்கா?
கால் வந்துட்டு வா. மதுரையை விட்டு வெளியில் போகுது குதிரை. எந்த ஊர்? உட்காருங்க. பெரிய ஆயி அப்படின்னு ஒரு அம்மா வராள், அது யாரு? என்ன சாமி? பெரிய ஆயி அதில் இருக்காங்களா? கால் வந்துட்டு வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா. ஒரு குருமகானுடைய ஆசி உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கு. சித்தர் குருமகானுடைய ஆசி உன் குடும்பத்தில் இருக்கு. 3 ஆண்டு காலங்கள் பணத்தால் நஷ்டமும் உடலால் மனவேதனைகளும் பெற்று வந்திருப்பீங்க. இப்போ 6 மாதத்துக்குள்பட திருமணத்தை பற்றிய முடிவெடுத்து சில பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து உறவினர்களுக்குள் திருப்தியற்ற வார்த்தைகளை நீங்கள் பெற்றடைந்தீர்கள். உண்மையா? ஆனால் வெளியில் கல்யாணம் முடித்து பெருமதியாக வாழ வேண்டும் என்று முயற்சி எடுத்தாலும் உன் பையனுடைய மனதில் கொஞ்சம் குழப்பமான சிந்தனைகள் இருக்குது. அவன் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டான் என்ற ஒரு சந்தேக வேதனை உன் உள்ளத்தில் உண்டு. கால் வந்துட்டு வா. பாத்தியா? அவன் மனதையும் சரியாக்கி மன கோலத்தையும் விருத்தியாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? முடிச்சு தரேன். நல்லா கர்மதாமிக்கு பத்திரம் டாக்குமெண்ட் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? சொத்து பத்திரம் சம்பந்தமாக மனவேதனை அடைந்து வந்தவர்கள். வாமா. மதுரையில் எந்த இடமா அக்கா? மதுரையில் எந்த இடம்? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க யாரு? ஒரு பெண்மகனின் வாழ்க்கையில் மன வருத்தம் இருக்குன்னு கேட்டு வந்தது யாருப்பா? என்ன ஓம் பிள்ளையா? இது உங்கள் பையனா? சரிதான். கால் வந்துட்டு வா. ஆனை முகனே ஆறுமுகனே பானை வைத்தோனே பக்தர்களை காப்பவனே மோனை பொருளே மூத்த